தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎன்பிக்கு டிசிஏ. சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எப்போ வரும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்போ வரும் சொல்லப்போனால் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கீங்க. நிச்சயமாக அவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா அதற்கான சந்தேகங்களும் அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதற்கான ஒரு முழுமையான விளக்கம், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2னா என்ன, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4னா என்ன, அதுக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எக்ஸாம் எப்போ வரும், இதற்கான ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொன்று உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இதை பற்றி தெரியாத அத்தனை பேரும் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோ. சரியான்பா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். ஏன் முழுமையாக பார்க்க சொல்லணும்னா, ஒரு முழுமையான விளக்கம், அதாவது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எண்ணில் நீங்கள் நினைப்பீங்க நிச்சயமாக இவ்வளோ தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இவ்வளோ குரூப் 4 நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக அந்த உணர்வு உங்களுக்கு வரும். இதில் எவ்வளோ காலி பணியிடங்கள், என்னென்ன டீட்டெயில்ஸ், எப்போ எக்ஸாம் வரும், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரிப்பா? முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்குது. முதல்ல இந்த தேர்வு எப்போ வரும்னா, அதாவது ஜூலை மாதத்துக்கு முன்னராக வரும். இதுதான் இப்போதைக்கு தகவல். ஓகே நண்பா? ஏன்னா இந்த மே மாதம் எலெக்ஷன் அண்டு கொஞ்சம் எக்ஸாம்லாம் பேன் பண்ண காரணத்தினால இந்த மே மாதம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேவா? ஒரு குறைந்தபட்ச வாய்ப்புகள் தான் இருக்குது. ஒரு 100க்கு ஒரு 90% வேணால் 90% வராமல் தான் இருக்கலாம். ஆனால் ஜூன் மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் நான் கேட்ட வரைக்கும் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் நின்று போய் பாருங்கள், நிச்சயமாக வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மந்த், ஓகேவா, ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் படிக்க டைம் கொடுத்து செப்டம்பர் மந்த் எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு காத்துட்ருப்பீங்க. அதுவும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எப்போ வரலாம்ங்கிறது பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இந்த குரூப் 2 செப்டம்பர் மந்த் வந்துச்சுன்னா, செப்டம்பர் மந்த் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிசம்பர் மந்த் இந்த வருஷம் 2 எக்ஸாம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சரி நண்பா? சரி, ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அந்த எக்ஸாமுக்கு யார் குவாலிஃபிகேஷன் நல்லா புரிஞ்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A இந்த தேர்வுக்கு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இப்போ ரீசெண்டாக நிறையா வதந்திகள்லாம் வந்துச்சு, தகுதி இல்லை, அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே தேவையில்லை. எனி டிகிரி நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஏ தமிழ் முடிச்சிருந்தாலும் சரி, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஓகேவா, யார் வேணாலும் இந்த தேர்வை எழுதலாம். டிகிரி முடிச்சிருந்தால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 2A நிச்சயமாக எழுதலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யார் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 10th முடிச்சிருந்தாலே போதும், 18 வயசு நிரம்பியிருந்தாலே போதும். அதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட விஓ எக்ஸாம் மிங்கல் ஆகி தான் வரும். சரிப்பா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 21 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான். ஓகே நண்பா? அடுத்தது பார்க்க போகிறது காலி பணியிடங்கள் எவ்வளோ வரும்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்குது, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A அந்த இது பொறுத்த வரைக்கும் அதுக்கான காலி பணியிடங்கள் மொத்தம் ஒரு 3000க்கு குறைவாக வரலாம். 2500லேருந்து 3000க்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இது என்னுடைய கணிப்பில் நான் எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை கேட்ட வரைக்கும். அதே மாதிரி குரூப் 4 அண்டு விஓஓ இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ காலி பணியிடங்கள் வரலாம்னா 8000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. ஏன்னா இந்த மே 30 நிறையா பேர் ரிட்டையர் ஆகிறாங்க அதன் காரணமாக. சரி நண்பா? அதுக்கப்புறம் சம்பளம் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு பிடித்தமெல்லாம் போக்க கையில் நிற்கிறது. ஸ்டார்டிங்கே 23 ரூபாய். ஓகேவா? 23,000. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் குரூப் 2 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. உதாரணம் சொல்ல போனால் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் பாலிடெக்னிக் கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் இருக்கார். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு நண்பர் இருக்கார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே ஒருத்தர் இருக்கார். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 23,000 கிடைக்கும். எல்லாம் போக 23,000 அனுப்பிச்சு நீங்கள் 35,000 சம்பளம் ஸ்டார்டிங்கே கிடைக்கும் நண்பா. ஓகேவா? அதே மாதிரி குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய். ஓகேவா? நீங்கள் டைப்பிஸ்ட்லாம் முடிச்சு நீங்கள் நிச்சயம் நல்லபடியாக இருந்தீங்கன்னா நிச்சயம் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கலாம். டைப்பிஸ்ட், ஓகேவா, டைப்பிஸ்ட் யார் யார் படிக்கணும் அவனை படிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா டைப்பிஸ்ட் ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்கும் ஃபஸ்ட் வீக்கில். தயவுசெய்து டைப்பிஸ்ட் முடிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா டைப்பிஸ்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் டைப்பிஸ்ட் சார் அதுக்காக டைப்பிஸ்ட் குரூப் 4க்கு முடிச்சு ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது. நல்லா படிச்சுங்க, கிடையாது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டைப்பிஸ்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி முடிக்கலனாலும் சரி. சரிப்பா? அதனால் அந்த எக்ஸாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டைப்பிஸ்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
நீங்கள் டைப்பிஸ்ட் முடிக்கலாம்னு ஒன்றும் கவலை இல்லை. என்னென்னா டைப்பிஸ்ட் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேவா? என்னென்னா வந்து ஜென்ரல் கோட்டாவில் வந்து இப்போ ஒரு 5000 வேகன்சி இருக்குன்னா டைப்பிஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு 2000 வேகன்சி இருக்கும். அந்த 2000 வேகன்சியில் உங்கள் கேட்டகரிக்கு நிச்சயமாக சொல்ல போனால் இன்றைக்கி வந்து தேர்டு கவுன்சிலிங் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்ன காரணமே அந்த தேர்டு டைப்பிஸ்ட் அண்ட் செனோகிராஃபி இதில் வந்து அதிகபட்சமான ஆட்கள் இருக்காத காரணத்தால் தான் அந்த தேர்டு கவுன்சிலிங் வரும்னு சொல்லி ஒரு வதந்தி வந்துட்டு இருந்துச்சு. சரி நண்பா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி நண்பா, சரி ஓகே. இப்போ அடுத்தது நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, சார் புது புக் படிக்கவா பழைய புக் படிக்கவா, புது புக் படிக்கவா பழைய புக் படிக்கவா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 புது புக் படிக்கணும் பழைய புக் படிக்கணுமா? இது ரெண்டுக்குமே ஆக்சுவல் ஒன்று தான். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். நீங்கள் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் உள்ள தமிழ் புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையும் படிக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இந்த வருஷம் எழுதுகிற அத்தனை பேரும் இதை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். நான் வந்து புது ஸ்டூடெண்ட் சார், ஓகே ரைட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ட்ரை பண்ணுறேன், ஓகே ரைட்டு. நான் வந்து 5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், ஓகே ரைட்டு. நான் வேலைக்கு போய்ட்டு படிக்கிறேன் சார், ஓகே ரைட்டு. எல்லாத்துக்கும் ரைட்டு. ஓகேவா? இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் 6ஆவது 10ஆவது வரைக்கும் உள்ள புத்தகம் 6 to 10th புக் நல்லா படிச்சுக்கோங்க தமிழ் பொறுத்த வரைக்கும். சரி, அதுக்கப்புறம் சார் நான் 6 to 10th புக் முடிச்சேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறேன்னு கேட்டால் 12ஆம் வகுப்போட தமிழ் புத்தகம் படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுவும் வந்து 11ஆம் வகுப்புக்கு நீங்கள் புது புத்தகம் படித்தா கூட போதும். 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம் படிச்சுக்கோங்க. சரிப்பா? அதிலிருந்து தான் அதிகபட்சமாக கேள்விகள் வரும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சார் இதுக்காக நான் அகாடமி போகணுமான்னு கேட்டால் அகாடமி போயெல்லாம் ஜாயின் பண்ண தேவையில்லை. இதுக்காக ஒரு 10 காசு செலவு பண்ண தேவையில்லை. அதுதான் நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நிறைய சோர்ஸ் வந்துச்சு, நிறைய வெப்சைட் இருக்குது, நிறையா இருக்குது. அதில் படித்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரியா? அதனால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் மட்டும் உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். அதை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு வேலை உறுதி, வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். ஓகே நண்பா, சரியா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்ன சார் படிக்கணும்னு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதே மாதிரி தான். அதே 6 to 10th புக்கு தமிழ் புக்கு ஸ்கூல் புக்ஸ் நல்லா படித்தாலே போதும். அதை முடிச்சுட்டு 11th 12th புக்கு மட்டும் படித்தா போதும். சார் இது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் படிக்கணுமா சார் கேட்டால் இல்லை, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? நிச்சயமாக வரும், கன்ஃபார்ம், கவலையே பட தேவையில்லை. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அதுக்கான 100% கேரண்டி நான் தர்றேன். நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் படிச்சுட்டு சார் எப்படி சார் படிக்கிறது லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வேணால் கொடுக்கலாம். ஆனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இல்லை என்றால் பாஸ் பண்ணுவது மிக 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 கடினம். சரியா? இப்போ இருந்தே 6 to 10th புக்கு டெய்லியும் ஒவ்வொரு சாப்டராக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னிலேருந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி 6ஆம் கிளாஸ் புக்கு எடுங்க. 6ஆம் கிளாஸ் புக் எடுத்து முதல் புத்தகம் முடிங்க. அதில் என்னென்ன செய்யுள், நிறைய பேருக்கு செய்யுள் பகுதி படிக்கணுமா? செய்யுள் பகுதியில் முக்கியமான பாடல் வரிகள் மட்டும் படித்தா போதும். தேவையில்லாமல் எல்லா வரிகளையும் போட்டு குழப்பி படிக்க தேவையில்லை, அவசியம் கிடையாது. அதே மாதிரி இலக்கணம் பொறுத்தவரைக்கும் கவலையே பட தேவையில்லை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் போதும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக. ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க. சரி, இதே தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கும். சரி நண்பா, இதை வந்து இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கணும்னாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கணும் சரி, இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா இந்த வருஷம் உங்களுக்கு வேலை உறுதி. இதுக்கு நான் 100% 100 ரூபாய் இல்லை, 2000 ரூபாய் இல்லை, 1 லட்ச ரூபா பெட்டு கட்டி கூட நான் சொல்கிறேன். ஓகேவா சார்? அப்படி பாஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா கீழே வந்து இதே வீடியோ கீழே நீங்கள் கீழே என்னை கண்டபடி திட்டலாம். ஓகேவா? இதுதான் நேதி. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம வந்து பாஸ் பண்ணிடணும் ஒரு நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ள வந்திருக்கணும். அதை விதைத்தால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். நடக்கும் என்று நினைத்தால் தான் வெற்றி பெற முடியும். இதை நினைச்சாதான் நம்ம முடியும். சரி நண்பா, இதுதான் இது ஒன்று. அந்த லட்சியமும் கனவும் அந்த ஆசையும் எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் வேலை உறுதி. சரி நண்பா, சரி ஓகே. அடுத்ததாக வந்து நிறைய பேருக்கு டவுட் என்ன வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து விஓ வந்து எக்ஸாம் வந்து எப்படி சார் இருக்குன்னு கேட்குறீங்க. விஓ எக்ஸாம் அதே பேட்டர்னில் தான் இருக்க போகுது. 100 மார்க் தமிழ், 100க்கு ஒரு 95 மார்க் எடுத்தால் கன்ஃபார்ம் சொல்கிறேன் வேலை உறுதி. வேலை இல்லைன்னு சொன்னால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மதிவான டிசி சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிம்பா, வேலை இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. 95 கேள்வி தமிழில் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அதில் இலக்கணம் ஒரு 20 மார்க் ஆக போகுது. சப்ப மேட்டர் இலக்கணம் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கணும். நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லி ஒரு லைக் கொடுங்க. சரி நண்பா, இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்டு குரூப் 4ஓட இது. ஓகேவா? அடுத்ததாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பொது அறிவுன்னு ஒன்று இருக்குது. பொது அறிவை பொறுத்த வரைக்கும் கணிதம் 25 மார்க். சரியா? கணிதம் 25 மார்க்கில் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை நண்பா. கணிதம் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்பமான விஷயம். அதை நினச்சி நிறைய பேர் குழம்பிக்கிட்டு கணிதம் வந்து ரொம்ப கஷ்டம், கணிதம் வந்து நம்ம முடியாது. எனக்கு புரியல. அதாவது வந்து
ரூ. 10 ஓகேவா, ரூ. 10 ஒருத்தருக்கு வட்டி கொடுக்குறீங்க, தனி வட்டி வாயிலாக கொடுக்குறீங்க ஓகேவா. 5% இன்ட்ரெஸ்ட் வச்சு கொடுக்குறீங்க, ஒரு வருஷம். எவ்வளோ வட்டி? சிம்பிளாக வந்து அந்த கணக்குக்கான தியரியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா. அதாவது வந்து சொல்லப்போனால் 2 பேர் ஒரு நாள் ஒரு வேலையை பார்க்குறாங்க. அப்போ 4 பேர் 2 பேர் ஒரு நாள் ஒரு வேலையை பார்க்குறாங்க, 4 பேர். இதுதான் ஆள் தேவை கணக்கு ஓகேவா. அடுத்த நம்பர் சீரீஸ்னு சொல்கிறாங்க. 2 4 -8 6 8 ஓகேவா. இதெல்லாம் பேசிக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் ஈஸியாக முன்னேறிடலாம் ஓகேவா. அடுத்ததாக பார்த்தா இன்னொருத்தர் ஒன்று போடுறாரு கணக்கில் பாதி பேர் செய்கிற தப்பு வந்து என்னென்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். இந்த 4 பேர் செய்கிற தப்புனால தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 பாஸ் பண்ண முடிய மாட்டேது. சார் நான் ஃபஸ்ட் டைம் தான் சார் எழுதுறேன், நான் என்ன சார் எனக்கு வந்து கணக்கு தெரியுமா சார் கேட்டால், கணக்கில் நீ கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது நல்லா போட்டியும் நிச்சயம் நீ பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா. முக்கோண பாஸ் ஃபார்முலா என்ன? ½ pH. பரப்பளவு ஃபார்முலா என்ன? ½ pH. இதுதான் கேட்குறான். 2 பேர் இது அதே மாதிரி இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மாக தான் இருக்குது. 25 சம்மும் 25ல் 20 சம் சப்பா தான் கேட்குறான். பாக்கி 5 தான் டிஃபிகல்ட்னு சொல்லலாம். அந்த 5 நீங்கள் விட்டுலாமே, 20 அட்டன் பண்ணி போயிடலாமே ஓகேவா. இதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு தான் அப்படி. குரூப் 4க்கு பொறுத்து 23 ஈஸியாக தான் கேட்குறான். 23 ஈஸியாக தான் கேட்குறான். என்ன பண்ணுறது? பாஸ் பண்ண முடியலையே. பாஸ் பண்ண முடியும். எங்கே தப்பு பண்ணேன்னு பாரு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணேன்னு பாரு, கீழே கமெண்ட் பண்ணு. உரிமை எடுத்து சொல்கிறேன், நண்பனாக சொல்கிறேன். நண்பனாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சரிம்பா. சரி ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸா அப்படின்னா என்னப்பான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹவ் டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி தனியாக வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ சொல்லுவோம், அடுத்த வீடியோ சொல்லுவேன். இந்த வீடியோ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குனால லைவ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். தயவுசெய்து இந்த வீடியோ லைவ் கொடுத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அடுத்த வீடியோ சொல்லித்தரேன். பொது அறிவு என்ன சார் படிக்கிறதுன்னு கேட்பீங்க. சமூக அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது ஓகேவா. பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் முடிங்க ஓகேவா. நிறையா பேர்த்துக்கு சயின்ஸ் வரும் சார், எனக்கு வந்து சயின்ஸ் நல்லா வரும் சார். சயின்ஸை படி, நீ சயின்ஸ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ் நல்லா படிச்சுக்கோ. சார் எனக்கு சோசியல் சயின்ஸ் நல்லா வரும் சார், சயின்ஸ் படி. குறிப்பாக 6வது 10வது புக்கு தான் படிக்க சொல்கிறேன் ஓகேவா. 6 to 10 இதில் பழைய புக்கு படிக்கணும், புது புக் படிக்கணும்னா உங்கள் விருப்பம் தான். 2ல் எந்த புக்கும் கிடைக்கும் அந்த புக்கை படிச்சுக்கோ ஓகேவா. முதல்ல 10ஆம் புத்தகத்தை படிச்சுக்கங்க. ஏன்னா பழைய புத்தகம் படிச்சு 10ஆம் புக்கு பழைய புத்தகம், அது காந்தியின் சகத்துவம் இருக்குது. அண்ணன் வந்து இந்திய விடுதலைக்கு முன், இந்திய விடுதலைக்கு பின், அது 2 பாடம் இருக்குது. முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் இருக்குது. அந்த பாடத்துலேருந்து அதிகமான கோள்கள் வருது. அதே மாதிரி அதில் புவியியல் இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. படித்தாலே போதும்ல, அது ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா 80ஆம் புத்தகம் 6, 7, 8 இதை படித்து நான் முடிஞ்சு. அப்புறம் இந்த ஜாகிரபி குடிமியல் இருக்குது ஓகேவா. எக்கனாமிக்ஸ் அண்டு வந்து பொலிட்டிக் குடிமியல் இருக்குது. அது எடுத்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பில் 2 பாடம், 9ஆம் வகுப்பில் 2 பாடம், 8ஆம் வகுப்பில் 2 பாடம், 7ஆம் வகுப்பில் 2 பாடம், 6ஆம் வகுப்பில் 2 பாடம், மொத்தம் வந்து 5 புக்கு. 5 புக்கு 2 பாடம், 10 பாடம் ஆச்சு. 10 10 20 பாடம். இது எத்தனை நாள் ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்போம் நண்பா. நான் எதை நினச்சும் கவலையே பட தேவையில்லை ஓகேவா. நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆகிடுறீங்க. எதுக்கு டென்ஷன் ஆகின்னு தெரியல, ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம் ஓகேவா. அதனால் வந்து இந்த வருஷம் வந்து எல்லோரும் பாஸ் பண்ணணும். இன்னொன்று சார், நான் வந்து ஃப்ரெஷர் சார், நான் எப்படி சார் பாஸ் பண்ணுறது சார் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதி பாருங்கள். அதை எழுதி பார்த்தா ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சப்பையாக அடிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு என்ன வேறு என்ன இருக்குது இதில்? சம்பளம் மாதம் 25,000, காலையில் 10 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடலாம். நல்ல போஸ்டிங்கு, கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அரசு வேலை. நாளைக்கு பொண்ணு தர மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டான். அதே மாதிரி பொண்ணு படித்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பார்க்குற மாப்பிள்ளை நல்லா இதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. கஷ்டப்படுங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்டு வாழ முடியும். கஷ்டப்படாமல் இருந்தால் நிச்சயம் இஷ்டப்பட்டு வாழ முடியாது ஓகேவா. அதே மாதிரி உங்களோட எண்ணங்கள், நான் இன்னும் சொல்ல போனால் நம்மளோட எண்ணங்கள், உங்களோட எண்ணங்கள் எப்பவும் உயர்வான எண்ணங்களாக வைங்க, நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஓகேவா. ஒரு மோட்டிவேஷனாக இருங்க. உங்களை ஒருத்தவங்க மோட்டிவேஷன் படிங்க. போதும் சொல்லப்போனால் சார் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேன் சார், நம்ம சேனல் பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி மதிவானம் பிஎன்பிக்கு டிசிஏ சேனல் பாருங்கள். உங்களை நிச்சயம் நான் மோட்டிவேஷன் பண்ணுறேன், உங்களை நிச்சயம் வெற்றி பெற வைப்பேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது வெற்றி பெற வைக்கிறதா என்னோட நோக்கம் ஓகேவா. எனக்கு நீங்கள் 10 காசு தர தேவையில்லை. நீங்கள் வந்து எனக்கு வந்து உங்கள் நண்பருக்கு, உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு சொன்னால் போதும். உங்கள் அண்ணன், தங்கச்சி, மாமா, அத்தை அவங்களுக்கு சொன்னால் போதும். டிஎன்பிஎஸ்சி மதிவானம் பிஎன்பிக்கு டிசிஏ சேனல் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா போதும்
வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. அது ஒன்று தான். அதனால் வந்து தயவு செய்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. கிளியராக படித்தா கிளியர் கட்டாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எதை நினச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வந்து வெற்றி 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 நம்ம ஓடிட்டுருக்கோம். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நம்ம தேடிக்கிற உயரம் தான். சரிப்பா, இந்த 200 மார்க்கில் நானே சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். தமிழில் ஒரு 95 கொஷின் போட்டுருவோம். சரியா, 95 கொஷின் போட்டுருவோம். ஓகேவா, 95 கொஷின் போடாச்சு. அதே மாதிரி அடுத்து மேக்ஸில் ஒரு 20 கொஷின், 20 ஒரு 15 கொஷின் போடுவோம். ஓகேவா, இதுக்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க தான் போகிறோம். பயப்படவே தேவையில்லை சார். நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் வந்து எப்படி சார் எடுக்க கேட்பேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா உனக்கு வந்து நிச்சயமாக உனக்கு நீ பாஸ் பண்ண வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். சரின்பா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்து தான் இருக்க போகிறோம். சரியா, பயப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து இலவசம் தான். இங்கே வந்து காசெல்லாம் கிடையாது. ஓகேவா, காசு இது பார்த்து யாரும் பண்ண போகிறதும் கிடையாது. நான் பண்ண மாட்டேன். ஓகேவா, அதே மாதிரி ஒழுங்காக படிங்க. இன்னும் குரூப் ஃபார்ம் பண்ணி படிங்க. ஒரு 4 பேர் 5 பேர் குரூப் பண்ணி படிங்க. சார் எனக்கு வந்து ஃப்ரெண்டே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணேன்? நான் உங்கள் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு நினச்சி கவலையே படாத, நான் உங்கள் ஃப்ரெண்டு. ஓகேவா, இது வந்து யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கிறீங்க சார் நாங்களாம் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பு அப்படிலாம் இல்லை. இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேளுங்க, நிச்சயமாக நான் பண்ணித்தரேன். சார் எனக்கு டவுட்ஸ் எனக்கு புரியல சார், நான் பல டைம் நல்லா எப்படி சொல்கிறேன் சார், டவுட்ஸ் எனக்கு புரியல சார் கேட்டால் கீழே கமெண்ட் பண்ண, நிச்சயமாக சொல்லித்தரேன். ஓகேவா, வாழ்வியலோடு இருப்போம், வெற்றி நம்மளுக்கு தான். சரி நண்பா, அதே மாதிரி பாடுபட்டு படிங்க. அப்பா அம்மா கொடுக்குற காசை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அப்பா அம்மாவுக்கு நிச்சயமாக நான் வந்து நல்லா இருப்பேன் சொல்லி நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் நிறைய பேர் தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இது பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பையனை வந்து கவலைப்படாதீங்க, நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், நிச்சயமாக அவனுக்கு நான் வேலை வாங்கி தருவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட 50% எஃபெக்ட் அவனுக்கு கொடுக்க போகிறேன். 50% எஃபெக்ட் அவன் போட்டானா பாஸ் பண்ணிடுவான். ஓகேவா, 2019 நம்மளுக்கு வேலை உறுதியா? அடுத்தது நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி சர்வெண்ட்னு சொல்லணும். தமிழ்நாடு அரசு நான் வேலை பார்க்குறவன்னு சொல்லணும். நீங்கள் யார்? கேட்கல. நீங்கள் யார்? கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பா, நிச்சயமாக நம்மளுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதியாகும். இந்த 2019 உங்கள் வசப்படும். ஓகேவா, அதே மாதிரி வேறு நான் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சம்மந்தமாக ஏதாவது விட்டு போயிருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதை பற்றி நான் மேற்கொண்டு அந்த வீடியோ அடுத்த வீடியோ நம்ம நிச்சயமாக சந்திப்போம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வெற்றி கொடுக்குறோம். நம்ம வந்து யாருன்னு காட்டுறோம், சிங்கிளாக ஆடுறோம், ஜெயிக்கிறோம். ஓகேவா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை அடித்து தூக்குறோம். ஓகேவா, அச்சு தூக்குவோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி, வெற்றி நிச்சயம் வெல்வதாம். துணிவோடு போராடுவோம், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எப்பொழுதுமே மன தளர தேவையில்லை. அதாவது வந்து என்னடா நான் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி யாரும் இங்கே பயப்பட தேவையில்லை. இங்கே வந்து எல்லாத்துக்கும் வந்து வெற்றி இருக்குது. வெற்றி இல்லைன்னு சொல்லி யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது. வெற்றி வந்து கையில் தான் இருக்குது. அந்த வெற்றியை தேடி ருசிச்சா நிச்சயமாக உங்களுக்கும் வேலை கிடைக்கும். பழம் கையில் வந்துருச்சு, இன்னைக்கு கடித்து சாப்பிட்றது தான். ஓகேவா, அந்த பழத்தை கரெக்டாக கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க. ஓகேவா, அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி கடிச்சு நல்லா இருக்க மாட்டீங்க. நம்ம பழத்தை நிச்சயமாக நல்லா கடிப்போம். சரி நண்பா, வந்த வழியை மறக்காதீங்க, போன வழி ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நண்பா, அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம கடந்து வந்த பாதையை நல்லா யோசிச்சுட்டு நல்லபடியாக படிப்போம். 6 to 10th புக்கு தான் படிக்க சொல்கிறேன். மிச்சபடி வேறு எந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்காதீர்கள். அதே மாதிரி ஆன்லைனில் டெஸ்ட்டு நிறையா ஃப்ரீ டெஸ்டஸ் தான் இருக்குது. அதெல்லாம் நிச்சயம் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நிச்சயமாக நன்றி. வணக்கம்.